வரவேண்டும் வரவேண்டும். முன்னறிவிப்பு இல்லாமல் தாங்கள் திடீரென வந்ததால் அரசாங்க மரியாதையோடு தங்களை வரவேற்க முடியவில்லை. பரவாயில்லை, நெருங்கிய நண்பர்களுக்குள் சம்பிரதாயங்கள் தேவையில்லையே. உட்கார். சக்கரவர்த்தி உங்களை மிகவும் விசாரித்தார். அவருக்கு நன்றி. உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச சக்கரவர்த்தியார் என்னை அவசரமாக அனுப்பியிருக்கிறார். அவருடைய கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். உண்மையாகவா? இதில் சந்தேகம் எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் எந்த ரஜபுத்திர மன்னனுக்கும் கிடைக்க முடியாத கௌரவம் தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷம். விஷயத்தை விளக்கமாக சொல்லுங்கள். சக்கரவர்த்தியார் தங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். என்ன? தங்கள் மகள் இளவரசி பத்மினியை தான் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். மாலிக் கபூர், இதோ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தங்களுக்கு அனுப்பியிருக்கும் லிகிதம். படித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். மாபெரும் மன்னர் ஒரு சாதாரண சித்தரசனுக்கு மாப்பிள்ளை ஆகிறார் என்றால் அது நீங்கள் செய்த பாக்கியம். மாலிக் கபூர், ராஜபுத்திரர்களை சரியாக புரிந்து கொள்ளாத உமக்கும் உமது மன்னருக்கும் என்னுடைய அனுதாபங்கள். என்ன? வீர பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள். வேற்று நாட்டாரோடு சம்பந்தம் செய்து கொள்ள வெட்கப்படுபவர்கள் நாங்கள். அரசே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம். இல்லை, அவசரப்பட்டிருந்தால் இந்த லிகிதம் கொண்டு வந்த உமக்கு கிடைத்திருக்கும் மரியாதையை வேறு விதமாக இருந்திருக்கும். அரசே, சக்கரவர்த்தியின் வேண்டுகோளை நிராகரித்தால் விளைவு விபரீதமாயிருக்கும். எச்சரிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. சித்தூர் நாட்டில் இருந்து ஒரு தூதுவன் தங்களை சந்திக்க வந்திருக்கிறான். வரச்சொல். வணக்கம் அரசே. எங்கள் சித்தூர் நாட்டு இளவரசர் அவசரமாக தங்களை காண என்னை அனுப்பியிருக்கிறார்கள். சரி, வந்த காரியம் என்ன? அந்தரங்கமாக பேச வேண்டும். இவர் யார் என்று தெரிந்தால் மிகவும் நலமாக இருக்கும். சாம்ராஜ்யத்தின் தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர்? ஓ, இவர்தான் அந்த மாலிக் கபூரா? எங்கள் சித்தூர் நாட்டில் குழந்தை முதல் கிழவர்கள் வரை இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா, தாங்கள் எங்கள் நாட்டு சிப்பாய் ஒருவனிடம் வாட்போரில் தோற்றுவிட்டீர்களாம். பாவம், அதை அவன் எங்கள் நாடு பூராவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். டெல்லி பாதுஷாவிற்கு எங்கள் நாட்டு மக்கள் அனுதாப செய்தி அனுப்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? கத்திய உருவினால் மட்டும் போதாது தளபதியாரே, கரத்திலே அதை உறுதியோடு பிடிக்க வேண்டும், களத்திலே அதை வீரத்தோடு வீச வேண்டும். அவசரப்பட்டு தோல்வியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிப்பாய், வந்த காரியத்தை விட்டுவிட்டு ஏன் வீண் சண்டை விளைக்கிறார்? பாருங்கள் பிரபு, பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்திய உருவினால் ஒரு ரஜபுத்திர வீரனின் ரத்தம் கொதிக்காதா? சரி சரி, வந்த காரியத்தை சொல். எங்கள் நாட்டு இளவரசரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அழகின் பிறப்பிடம், வீரத்தின் இருப்பிடம், அஞ்சா நெஞ்சம் படைத்த சிங்கம். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் உங்கள் மகள் பத்மினியை மணக்க விரும்புகிறார். என்ன? இதோ லிகிதம். அவரை மருமகனாக அடைய தாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அரசே. என்ன தளபதியாரே? சரி, உமது இளவரசருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்து விட்டேன். மிக்க சந்தோஷம். என்ன? அரசே, எங்கள் சக்கரவர்த்தியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்கள் சக்கரவர்த்தி எதற்காக அவமானப்பட வேண்டும்? அலாவுதீன் கில்ஜி என் மகளை மணக்க விரும்புவதாக இவரிடம் லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? மறுத்து விட்டேன். இவ்வளவுதானா? போகட்டும், பாவம். அரசே, என்னை நீங்கள் அவமானப்படுத்தியதற்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். உதயபூரும் சித்தூரும் சீக்கிரத்தில் சின்னாபின்னமாக்கப்படும். வருகிறேன். ஒரு வார்த்தை, தாங்கள் தளபதியாக இருந்தால் நிச்சயம் அது நடக்காது. பிரபு, தங்கள் சம்மதத்தை ஒரு லிகிதத்தில் வரைந்து தந்தால் நான் இன்றே புறப்பட சௌகரியமாக இருக்கும். நான் என் சம்மதத்தை தான் தெரிவித்தேனே தவிர என் மகளின் விருப்பத்தை அறிய வேண்டாமா? ஆதலால் இன்று தங்கி நாளை என் பதிலோடு புறப்படும். ஆமா ஆமா ஆமா, தங்கள் உத்தரவுப்படியாக. இளவரசர், தங்களை சந்திப்பதற்கு மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். பத்மினி,
உங்கள் முகம் ஏன் குழப்பமடைந்திருக்கிறது? குழப்பமல்ல, இது கொதிக்கும் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. என்னப்பா சொல்கிறீர்கள்? உன் அழகை பற்றி கேள்விப்பட்ட அலாவுதீன் கில்ஜி உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தூது அனுப்பினான். மடைய ராஜபுத்திர பெண்களை அலங்கார பதுமைகள் என்று நினைத்து விட்டானோ? நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள் அப்பா? நான் அளித்த பதில் மன்னன் அனுப்பிய லிகிதத்தை கசக்கி தூதுவன் முகத்தில் வீசி எறிந்தேன். மானமற்றவர்களுக்கு அளித்த நல்ல பதில். அப்பா, உங்கள் குழப்பத்திற்கு காரணம் புரிந்துவிட்டது. நீங்கள் அளித்த பதிலை கண்டு ஆத்திரம் கொண்டு எங்கே அலாவுதீன் கில்ஜி நம் மீது போர் தொடுப்பானோ என்று கலவரம் அடைகிறீர்கள். அப்பா, அப்படி ஏதேனும் நேர்ந்தால் முதலில் உங்கள் மகளுடைய கையில் தானப்பா வாழ் மின்னும். நமது ரத்தத்திலே ஊறிய வீரம் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் மனோதிடத்தைக் கண்டு பெருமைப்படுகிறேன் மகளே. ஆனால் என் குழப்பத்திற்கு காரணம் அதுவல்ல. உன் சம்மதம் இல்லாமல் ஒரு காரியம் செய்து விட்டேன். தந்தை அளித்த வாக்குறுதியை மகள் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையின் பேரில் செய்து விட்டேன் அம்மா. என்ன வாக்குறுதி அப்பா? யாருக்கு அளித்தீர்கள்? உன்னை மனம் செய்து கொள்ள விரும்பி சித்தூர் நாட்டு இளவரசன் பீம்சிங் தூது அனுப்பியிருக்கிறார். நான் சம்மதம் அளித்து விட்டேன். அப்பா, திருமணத்தை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்கள் ஏனப்பா சம்மதம் அளித்தீர்கள்? என் மனதிற்கு உகந்த கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமையை எனக்கு தர ஏனப்பா மறந்து விட்டீர்கள்? அம்மா, பீம்சிங் அழகுள்ளவன், சிறந்த வீரன், கலைகள் பல கற்றவன். இருக்கட்டும் அப்பா, 1000 நற்குணங்கள் பொருந்தியவனாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு மாலையிடும் தகுதி உள்ளவனா என்பதை நான் தானே சொல்ல முடியும். சொல்லுங்கள் அப்பா. அலாவுதீனின் பகையை சமாளிக்க வேண்டுமானால் நீ சித்தூர் மன்னனை மணக்கத்தான் வேண்டும் அம்மா. உன் வாழ்க்கையோடு அரசியலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது மகளே. அரசியல் அரசியல் என்று சொல்லி உங்கள் மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கலாம் அப்பா. அம்மா, நாம் நாட்டுக்காக வாழ்கிறோம், நாட்டு மக்களுக்காக வாழ்கிறோம். நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக, சுயநலத்துக்காக நாம் வாழ முடியாதம்மா. இது அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட சாபக்கேடு. இந்நாட்டையும் என் மானத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த திருமணத்திற்கு நீ சம்மதம் அளித்துத்தான் ஆக வேண்டும் அம்மா. நான் வருகிறேன் அம்மா. அப்பா, அப்பா. ஐயா, இளவரசி, தங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றதால் நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று. எங்கள் இளவரசருக்கேற்ற எழிலரசி நீங்கள். ஐயா, எங்கள் மன்னருக்கேற்ற சொர்ண பதுமை. நிறுத்துங்கள். நான் பேச வந்தது வேறு விஷயம். மன்னிக்கும். என்ன விஷயம்? சித்தூர் மன்னனுக்கு மனம் பேச வந்த தூதுவர் நீங்கள் தானே? அந்த பெருமைக்குரியவன் நான் தான் இளவரசி. நான் அவரை மணந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற செய்தியை தயவு செய்து அவருக்கு தெரிவித்து விடுங்கள். இளவரசி, எனக்காக அவரும் அவருக்காக நானும் பிறக்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் தந்தை வாக்கு மணக்கப் போவது நான், அவர் அல்ல. சம்மதம் என் தந்தை அளித்தாலும் முடிவு என்னுடையது என்பதை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் இளவரசர் கூட மறக்க வேண்டாம். இளவரசி, எங்கள் இளவரசரை ஒருமுறை சந்தித்திருந்தால் நீங்கள் இத்தகைய முடிவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவரே நேரில் வந்திருந்தாலும் என் பதிலில் மாற்றம் இருக்காது. இளவரசி, எங்கள் இளவரசர் அழகுள்ளவர், வீரம் நிறைந்தவர், விவேகி. போதும் வர்ணனை. நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். நான் வருகிறேன். நெல்லுங்கள் இளவரசி. எங்கள் மன்னர் எதையும் எளிதில் விரும்பி விட மாட்டார். ஆனால் விரும்பியதை அடையாமல் இருக்கவும் மாட்டார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொள்ள தயாராக இருக்க சொல்லுங்கள். இளவரசி, சித்தூருக்கும் உதயபூருக்கும் தீராத பகையை தாங்கள் உண்டாக்குகிறீர்கள். இதனால் விளையப்போகும் ஆபத்துகளையும் பயங்கரங்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள். நில்லுங்கள் ஐயா. ஏற்கனவே தன் மனதை வேறு ஒருவருக்கு பறிகொடுத்து விட்ட ராஜபுத்திர பெண் மற்றொருவரை மணக்க எப்படி சம்மதிப்பாள்? நீங்களே சொல்லுங்கள். அப்படி தங்களுடைய காதலுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னை நம்பி என்னிடம் உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். சொல்லுங்கள்.
நான் காதலித்தது ஒரு சாதாரண சிப்பாய், அதுவும் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களுடைய அந்தஸ்திற்கு கேவலம் ஒரு சிப்பாயா நீங்கள் காதலிப்பது? காதலில் அந்தஸ்து குறுக்கிடுவதில்லை. காதல் இளவரசி, காதல் கண்மூடித்தனமானது. கைவிடுங்கள். கண்ணியமாக எங்கள் அரசரை மணந்து கொள்ளுங்கள். உங்கள் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இளவரசி, 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 இளவரசி. நீங்களா? என்னை ஏன் இப்படி சோதித்தீர்கள்? நான் என்ன குற்றம் செய்தேன்? சோதிக்கவில்லை கண்ணி, என் கடமையைத்தான் செய்தேன். காதலித்த பெண்ணை கைவிடுவதும் மற்றொருவருக்கு தானே வலிய வந்து மணமுடிக்க நினைப்பதுமா கடமை? என்ன செய்வது இளவரசி? அரசருக்கு பணிபுரியும் சாதாரண சிப்பாய் தானேனா? இருப்பினும் நீங்கள் வீரத்தை இழந்து விடவில்லையே, தன்மானத்தை விட்டு விடவில்லையே, மனசாட்சி கொன்று விடவில்லையே. இளவரசி, போதும். இனி என் வாழ்க்கையில் மணந்தால் உங்களை மணப்பேன், இல்லை என்றால் மரணத்தை அணைப்பேன். இது சத்தியம். இளவரசி, கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொண்டேன். இனி எது நேரும் சரி, நீ எனக்கே உரித்தானவள். நமது களங்கமற்ற காதலின் மீது ஆணை. சுவாமி, ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். நீ பீம்சிங்கை மணப்பதாக உன் தந்தையிடம் சம்மதித்து விடு. மறுபடியும்? நம்பிக்கை இல்லாத ஒருவன் மீதா நீ காதல் கொண்டாய். இல்லை, உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்பிக்கை வீண் போகாது. நான் இருக்கும் வரை எதற்கும் பயப்படாதே. திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும். மணவரையில் நீ நுழைவதற்கு முன் உன் கரம் பிடிக்க நான் வந்து விடுவேன். அதுவரை உறுதியோடு. கடைசி வினாடி வரை உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பேன். தவறினால்? தவறாது இளவரசி, தவறாது. சிப்பாய். இளவரசி, மகாராணி, இது ஒரு கீதம். இளவரசியை நீ பார்த்தாயா? நல்ல அழகுதானே? உதயபூர் பிரமாதமான நகரமா? மகாராஜா எப்படி? அங்கு என்னென்ன புதுமைகளை பார்த்தாய்? நான் எதையுமே பார்க்கலீங்களே. ஏய் மலையா, மகாராணி கேக்குறத புரிஞ்சுக்காம பேசுறியே. மகாராணி, தேவாலனுக்கு காது கொஞ்சம் மந்தம். ஒரு வருஷமா தான். ஓஹோ, அப்படியா? எனக்கு தெரியாதே. பாவம், நல்லவன். டேய் தேவால், மகாராணி இளவரசியை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் தான். நிறுத்திக்க. நல்ல வேளை உதயபூரையே பாக்கலன்னு சொல்லாம போனீங்க. சரி, நீ போய் வா. மகாராணி, எனக்கு காது புரியுது. போய் வைத்தியம் பண்ணிக்க போ.